வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதனால் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இதை தடுக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார். இதையடுத்து புதுச்சேரி முழுவதும் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. நாள்தோறும் ஒவ்வொரு பகுதியாக சென்று நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் 5வது நாளாக இன்று அம்பலத்தடையார் மடத்து வீதி பகுதிகளில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், வருவாய், நகராட்சி மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இணைந்து அகற்றினர். பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் சாலையில் இருபுறத்திலும் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள், விளம்பர போர்டுகள் அதிரடியாக அகற்றப்பட்டன. தொடர்ந்து அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்பு பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் லாரியில் ஏற்றி சென்றனர். கிழக்கு போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் நாகராஜ் மற்றும் பெரியகடை போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பொழுது வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே லேசான வாக்குவாதங்களும் ஏற்பட்டது. இருப்பினும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக ஏழை எளிய மூத்த குடிமக்கள் 200 நபர்கள் சீரடி யாத்திரை இலவசமாக அழைத்து செல்லும் விழா புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. அதன்படி சமூக சேவகரும் திரைப்பட புகழ் ஹம்சவர்தன் மற்றும் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக ஏழை எளிய மூத்த குடிமக்களை இலவசமாக சீரடி சாய்பாபா தரிசனம் செய்ய புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டனர். சீரடி யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு வழியனுப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், திரைப்பட புகழ் ஹம்சவர்தன் மற்றும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை இயக்குநர் சமூக சேவகர் டாக்டர் வர்மா, இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் சாய் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு சீரடி யாத்திரை மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவசமாக புடவை, வேஷ்டி, துண்டு, சிற்றுண்டி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட புடவை, வேஷ்டி, துண்டு, சிற்றுண்டி உட்பட அனைத்து பொருட்களும் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவின் ஏற்பாட்டை இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் கோதண்டராமன், தினேஷ், பிரியன், சந்தோஷ்குமார், ராஜ், ராமச்சந்திரன், சத்யசீலன், கமேஷ், லூகாஸ் ஆகியோர்கள் செய்திருந்தனர். இந்திரா காந்தி தேசிய கலை மையமும் புதுச்சேரி அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடமும் இணைந்து 2 நாள் பாறை ஓவிய முகாம் மற்றும் கண்காட்சியை பல்கலைக்கூட வளாகத்தில் நடத்தியது. நுண்கலைத்துறை மாணவர்கள் சார்பில் நடைபெறும் 2 நாள் ஓவிய கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாறைகள் மீது முன்னோர்களின் வாழ்க்கை முறையை வரைந்தனர். அதன்படி தற்கால ஓவியங்களுக்கு முன்பிருந்த நவீன ஓவியங்கள், சிற்றோவியங்கள், குகை ஓவியங்கள், இதற்கெல்லாம் முன்னோடியான பாறை ஓவியங்களை பற்றியும் அதன் தத்துவங்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஓவிய முகாம் அமைந்திருந்தது. மேலும் இந்த கண்காட்சியில் முன்னோர்களின் கலை பண்பாடு, எழுத்து, அவர்கள் வேட்டையாடிய காட்சிகள், வாழ்க்கை முறை, மனிதன் குதிரை மீது சவாரி செய்தல், மயில், பாம்புகள், சண்டை போடுதல் போன்ற பல்வேறு ஓவியங்கள் இந்த முகாமில் தத்ரூபமாக மாணவ மாணவிகளால் வரையப்பட்டது. இதுகுறித்து கல்லூரி பேராசிரியர் பிரபாகர் கூறும்பொழுது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த முன்னோர்கள் பாறைகளில் அவர்களுக்கு என்னவெல்லாம் சாதகமாக இருந்ததோ அதையெல்லாம் படமாக வரைந்தார்கள். அதைதான் தற்பொழுது கண்காட்சியாக மாணவர்கள் செய்தார்கள். நமது முன்னோர்களுடைய பண்பாடு, கலை, எழுத்து போன்று தற்காலிக கலை எப்படி இருக்கிறது என்பதனை வெளிக்கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையிலேயே பாறை ஓவியம் முகம் நடத்தப்படுகின்றது. பாறைகள் மீது முன்னோர்கள் வேட்டையாடிய காட்சிகள், வாழ்க்கை முறை ஆகியவைகளை தத்ரூபமாக வரைந்திருக்கின்றனர். பாறை ஓவியங்கள் குறித்து வருகின்ற சந்ததியினருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த முகாம் நடைபெறுகின்றது என்று தெரிவித்தார். இதுகுறித்து மாணவிகள் கூறும்பொழுது, பாறை ஓவியங்களை பற்றி படித்திருக்கின்றோம், ஆனால் பார்த்ததில்லை. தற்பொழுது பாறைகள் மீது ஓவியங்கள் வரைவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்த மாணவிகள் இன்னும் நிறைய அளவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என தங்களது ஆர்வத்தை வெளிப்படுத்தினர்.
மங்களம் தொகுதியில் அரசு அறிவித்த 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரையை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். அரசு அறிவித்த 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரை மங்களம் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கோட்டைமேடு, கணுவாப்பேட்டை, ஆரியபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரையை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் வள்ளி தேவசேன முருகப்பெருமான் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐதீக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், ஆலய தனி நிர்வாக அதிகாரி காளிதாஸ், கந்தாஸ், சிவலிங்க ராஜா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தேவசேனா, ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டும் சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ சுப்பிரமணியர் சக்தியிடம் வேல் வாங்கி ஆட்டுக்கிடா வாகனத்தில் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்தார். அச்சமயத்தில் சூரபத்மன் வெவ்வேறு உருவில் மீண்டும் மீண்டும் தோன்றி போர் புரிந்தார். முருகப்பெருமான் விடாமல் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் நவசண்டி மகாயாகம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, நவசண்டி, கலச பூஜை, பூர்ணாகுதி ஆகியவை நடத்தப்பட்டு நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் நவசண்டி மகாயாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரண்டாம் நாளான இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கன்னியா பூஜை, மகா பூர்ணகுதி, கலசாபிஷேகம் நடத்தப்பட்டு நவசண்டி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து குரத்தி பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன், நாகலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தின் 72வது கந்த சஷ்டி சூரசம்ஹார விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் காலை மாலைகளில் முருகப்பெருமான் பல்வேறு முக வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாவானது நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் இரவு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் கோவில்களில் சூரசம்ஹார விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 1ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம், 3ஆம், 4ஆம் கால யாகசாலை பூஜை மற்றும் முருகப்பெருமான் இந்திர விமானத்தில் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நவ வீரர்கள் சம்ஹார வேல் அபிஷேகம் மற்றும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. முருகப்பெருமான் ரிஷப வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு சூரசம்ஹார விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி சார முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கந்த சஷ்டி சூரசம்ஹார பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி துவங்கி 14ஆம் தேதி வரை நடக்கின்றது. அதன்படி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் மாலை அபிஷேகமும் இரவு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. மேலும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலா நடைபெற்றிருந்த நிலையில் முக்கிய நிகழ்வான சக்தி வேல் வாங்குதல் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று மாலை திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி நீலகண்டன், ஆலய அர்ச்சகர்கள் சிவராம சிவாச்சாரியார், கார்த்திகேய குருக்கள், உதவி தம்புரார் முத்துக்குமாரசுவாமி உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.